Hello friends, welcome to Sparkling Beauty Hits. இன்னைக்கு நாம வீட்லயே papaya gel எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல இருக்க bell icon-ஐ சேர்த்து press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் ஆகும். சோ நம்ம இப்ப papaya gel ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் fresh papaya எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டிக்கு ஜெல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க papaya எடுத்துக்கலாம். இதோட ஸ்கின் எல்லாமே நான் பீல் அப் பண்ணிட்டு அதோட பல்பை வந்து நான் மிக்ஸில வந்து நல்லா அரைச்சு எடுத்துர்க்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நெக்ஸ்ட் இதில் கிளிசரின் சேர்க்க போகிறோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ நான் கம்மியாக எடுத்திருக்கேன், லைக் 3 to 4 drops வரைக்கும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டமின் E கேப்சூல் சேர்க்க போகிறோம். இந்த கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா லைக் 25 rupees அந்த மாதிரி தான். இது வந்து நான் ஒரு கேப்சூல் எடுத்துர்க்கேன். அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்லாம் தனியாக எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜெலட்டின் சேர்க்க போகிறோம். ஜெலட்டின் வந்து நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நமக்கு சாப்பிட்ற ஜெல்லிலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees தான். இதில் நான் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிலிங் மெத்தடில் இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பிகாஸ் அது பாத்திரத்தில் வந்து நல்லா ஸ்டிக் ஆகுது. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேஜில் வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பப்பாயாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், லைக் 10 to 15 minutes வரைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெலட்டின் வந்து நல்லா ஒர்க் ஆகி நமக்கு அந்த ஜெல் டெக்ஸ்சருக்கு இது கொண்டு வரும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ இது எனக்கு யூஸ் பண்ணும்போது நான் கடையில் வாங்குகிற பப்பாயா ஜெல் மாதிரியே எனக்கு இருந்துச்சு. நீங்கள் அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகும், ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் கிளிசரின் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் விட்டமின் E சேர்த்துருக்கோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்ல டர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் E கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுது. அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இதை வந்து நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப க்ளோயிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஸோ நேச்சுரலாக பப்பாயா ஸ்மெல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் அப் டு 10 days வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை யூஸ் பண்ணும்போது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.